படம் செம்ம வேற லெவல்ண்ணா. ஒரு ட்ரைபல் ஸ்டோரி வந்து சூப்பராக எடுத்துருக்காங்கண்ணா. படம் எங்கேயுமே லாக் அடிக்கல. ஒரு 2 ஹவர் எப்படி போச்சுன்னு தெரியல எங்களுக்கு. பார்த்ததே கிடையாது. இது சிவா படமா எங்களுக்கு டவுட் ஆகுது. சிவான படம் மாதிரி இல்லை இது. ஏன்னா அவர் வந்து பழைய ஸ்டோரியில் சிவா டேரக்டர் இல்லை படத்துக்கு. அவர் படம் மாதிரி இல்லை. ஏன்னா அவர் பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்டோரி வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஹாலிவுட் படம் மாதிரி பார்த்த மாதிரி இந்த ஃபீல் இருந்துச்சு எங்களுக்கு. செம்ம ஸ்டோரி, செம்ம இந்த எப்படி சொல்லுது, தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அது கதையை தோண்டி கட்டிச்சு எங்களுக்கு. சூர்யாவனாவை நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாதுண்ணா. அவர் எப்படி ஒரு ஒரு கழுகா நடிக்க சொன்னால் கழுகா நடிக்க, பாம்பானா பாம்பா, தேல்னா தேல், புலினா புலி, அப்படி நடிக்கிறாருண்ணா. அவர் பிளாக் செகண்ட் ஹாஃப்லாம் யாரும் வந்துடாதீங்க, யாரும் போட்டிக்கு வந்துடாதீங்க. எனக்குலாம் பேச்சே வர மாட்டேங்குது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது எனக்கு. அது செம்ம கேரக்டரு, யாராலையும் நம்ம பண்ணவே முடியாதுண்ணா. சூப்பர். எங்கள் அண்ணனை நாங்கள் பார்த்ததே கிடையாதுண்ணா. சூர்யாண்ணா செம்ம பிளாக் பஸ்டர். எக்ஸ்ட்ரானரி ஃபிலிமில் படம் சூப்பராக இருக்குது. 2 இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கு. 3D எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. தலைவர் வேறு லெவல் பண்ணிட்டாரு. சிவா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் கங்குவா படத்துக்கு. ஸோ ஹாப்பி. படம் நினச்சதை விட சூப்பராக இருக்குது. படம் ஒரு சீன் கூட போர் அடிக்கல. அதேமாரி கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. படத்தில் விஷுவல் எல்லாமே கிராண்டாக பண்ணியிருக்காங்க. சூர்யா சொல்லவே வேணாம், எப்பவும் போல் நடிக்கிறதுல அசத்திட்டாரு. படம் வேற லெவலில் இருந்துச்சு. தலைவர் டிரான்சிஷன்லாம் வேற மாதிரி. நீயும் சொல்லுவா. எல்லாம் கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், அவரை சூர்யாவை பார்க்குறதே வந்து ரொம்ப மாசாக இருந்துச்சு. அது 3Dயில் அந்த ஒரு ஃபைட் சீனும் பிச்சு பெதறிட்டாங்க. அவ்வளோதாங்க, தலைவனே அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தையே போதும் அவரை டிஸ்கிரைப் பண்ண. கண்டிப்பாக பார்க்கணும். தேட்டரில் பார்த்தா தான், தேட்டரில் தான் பார்க்கணுங்க கங்குவாலாம். அவ்வளோதான், எல்லாம் தேட்டரில் பாருங்கள். 2.5 ஈட்டிக்கு அப்புறம் இது வந்ததில் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுவும் 2.5 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு படம் வரும் நினச்சி கூட பார்க்கல. அது வந்ததுக்கப்புறம் அப்படியே புல்லரிக்குதெல்லாம் உடம்பு. ஒரு நிமிஷம் கூட சீட்டில் உட்கார முடியல. அவ்வளோ அன்பான ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக படம் நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி மேக்கிங் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் சிவாவோட ஸ்டைல் அப்படியே இருக்குது. இந்த ஃபைட்டு ப்ளஸ் சாங்ஸ் இருக்கும். பட் அது கொஞ்சம் லைட்டாக போரிங்காக இருந்துச்சு. மற்றபடி 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நல்ல படம் தான். கோலிவுட்டில் நல்ல ஒரு மேக்கிங்னு இருக்கும். செம்ம படம்ண்ணா. நான் பெங்களூர்லேருந்து வந்து அந்த படம் பார்க்குறதுக்கு செம்ம ஒர்த்தான படம். அந்த யார் நல்லா இல்லை சொல்கிறானோ அவனுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள். சும்மாவே என்னென்னோ சொல்கிறாங்க, நல்லா இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்களால நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அவங்களால எல்லாம். இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்கணும்னா இன்னும் எத்தனை நாள் ஆகுதோ, யார் எடுப்பாங்களோ தெரியாது. செம்ம படம். இந்த வருஷத்துலேயே ரொம்ப கிரேட்டஸ்டாக படம் இதுதான். சூப்பர். பிரவீனா, படம் சூப்பராக இருந்தது. எக்ஸைட்டட் ஃபார் கங்குவா 2. வேற ஒன்று சொல்லத்துக்கு இல்லை. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்கவே தெரியுது. இவ்வளோ அட்டகாசமாக எக்ஸைட்டடாக இருந்தால பார்க்கறதுக்கு. ஸோ நன்றி ஃபார் நைஸ் மூவி. எக்ஸைட்டட் ஃபார் பார்ட் 2. படம் வேற லெவல். அந்த ஃப்ளாஷ்பேக் ஹிஸ்டோரி எல்லாம் சூப்பர். அந்த பார்ட் எல்லாம் தெரிவிக்க விட்டுட்டாங்க. ஸோ வெரி 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 குட் மூவி. எல்லாம் நங்கநல்லூர்லேருந்து வரேன். நல்லா இருந்தது படம். எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக இருந்தது படம். ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் விட நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு சூப்பர் படம். அந்த சிவாவோட அந்த மேக்கிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டையோட பாட்டு சேர்ந்து வரும். அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். ஆனால் கதையோட தேவைன்றதுனால அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அது மாதிரி விக்ரம் படத்தில் பார்த்திங்கன்னா இவர் சூர்யா வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் கார்த்தி பிரிஸ்டார் வேறு லெவலில். அவர் செமையாக பண்ணிட்டார். பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. இது பாட்டு எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவிஸ்ரீ பிரசாத் செமையாக பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் மட்டும் என்னென்னா
படம் வந்து எங்களுக்கு டிக்கெட் மட்டும் கிடைக்கல, அது மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. படம் ஆரம்பித்து கொஞ்சம் 20 நிமிஷம் கழிச்சு தான் வந்தோம், அதனால் கொஞ்சம் அது மட்டும் தான் டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி படம் நல்லா இருந்தது. நான் சூர்யா ஃபேன் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சரி, நான் இத்தனை நாளாக எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீன் ப்ளே, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நெக்ஸ்ட் லெவல். இவரெல்லாம் இந்த மூவிலாம் பேன் இந்தியாவாக இருக்க சான்ஸ் இருக்குது. படம் வந்து பயங்கர மாசாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் வந்துட்டு சிவா பிச்சு உதறிட்டார். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு சான்ஸே கிடையாது, ரொம்ப மாசு. ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்லாம் வந்துட்டு செம்ம பயங்கரம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் ஒவ்வொரு சீனும் வந்துட்டு எக்ஸைட்மெண்ட், அடுத்து என்ன நடக்கும் நல்லா எட்ஜ் ஆஃப் த சீட் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அது கார்த்தியோட ஃபைனல் டச் தான் பயங்கரம். பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறோம். பார்ட் 2 இதை விட மாசாக இருக்கும் நம்புறேன். செம்மையாக இருக்குது படம். 2.5 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும்னு. செம்மையாக இருக்குது. பாட்டுக்கு செம்ம வெயிட்டிங். செம்மையாக இருக்குது ஆக்டிங் எல்லாமே செம்மையாக இருக்கு. கத்தி கத்தி வாய்ஸே போயிடுச்சு. சூர்யானாக்காக தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ 2 வருஷம் கழிச்சு படம் வருது. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கேன். இதான் என்னோடய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. ரொம்ப சூப்பராக இருக்குது, விஷுவல் சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல சூர்யானா கூஸ் பாம்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நடிச்சிருக்காரு. அவரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ட்ரீட் தான் கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ்க்கு. ஸோ ஒன்லி சூர்யாவுக்காக தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டைம் வரேன். ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்குது படம். சூப்பராக பண்ணியிருக்காரு சூர்யா, சூப்பராக இருக்குது. ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. கதை ஆமாம், பெருசானா நல்லா தான் இருக்குது. சொல்ல வார்த்தை இல்லை, எப்படி சொல்கிறது தெரியல. சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்போ 2வது வரும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், வெயிட்டிங். தரமாக இருக்குது படம். அதை தான் சொல்கிறேன், தரமாக இருக்குது படம். வெறித்தரமாக நடிச்சிருக்காரு. ஆக்டிங் வெயிட் பண்ண 3 வருஷம், அதுக்கு தகுந்த மாதிரி பிச்சு உதறி இருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக்கு, ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. கேமியோ எதிர்பார்த்து சூப்பர். ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூர்யா சார் எப்பயும் போல் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. மூவி நல்லாயிருக்கு. தியேட்டரில் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ. 2 வருஷமாக காத்திருக்கோம். எதுக்காக? இந்த படத்துக்காக. ட்ரெய்லர் லேட்டு, படம் லேட்டு, டிக்கெட் லேட்டு, ஆனால் படம் பாஸ்ட்டு, சரியான பாஸ்ட்டு. பறக்குது படம், ஜெட்டு வேகத்தில் பறக்குது. ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு படம் ரிலீஸ் பண்ணாலும் சரி. இன்னைக்கு தியேட்டரில் அத்தங்களை படித்துட்டாங்க. எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் இருக்கோம் ப்ரோ, என்றைக்குமே நாங்கள் இருக்கோம். படம் தலைவனே வா, தலைவனே வா வா வா. படம் சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. சிவா மெயினாக சிவாவுக்கு தான் நாங்கள் மெயின் கிரெடிட்ஸே கொடுக்கணும். அந்த மனுஷன் வந்து எல்லாருமே கலாச்சாங்க. நம்பிக்கையாக அடிச்சிருக்காரு. ஞானவேல் ராஜா, மெயினாக ஞானவேல் ராஜாவுக்கு சொல்லிக்கிறேன். அந்த ஆள் பேனர், என் ஊரில் என் பேனர் அடித்தேன் சூர்யா அண்ணாக்காக. அந்த ஆள் பேர் விட்டு போச்சு. அந்த ஆள் பேரை வச்சேன். அந்த அளவுக்கு அந்த ஆள் எங்களுக்கு முக்கியம். மெயின் ஃபேன் பாயே ஞானவேல் ராஜா மட்டும்தாங்க. அவர் மட்டும் இல்லைன்னா அந்த படம் சாத்தியமே இல்லை. ஸ்க்ரீனுக்கு டிஎஸ்பி மியூசிக் ஏற்றிருக்காரு. குட்டி கதை சொல்ல வந்தவன் இல்லை, வரலாறு படைக்க வந்தவன். குளிரூட்டப்பட்ட வர அறையிலேருந்து வந்தவன் இல்லை. 2 வருஷமா படம் இல்லை, அந்த வெறியில வந்தவன். இந்த வெறியை மொத்தமாக இறக்கியிருக்கேன் தேட்டரில். இன்னும் அடுத்த ஷோ இருக்கு. தொண்டை கிளியுது, இருந்தாலும் பரவாயில்ல, கிழிஞ்சாலும் பரவாயில்ல, தொண்டை கிளியை நான் கத்துவேன். படம் அந்த லெவலில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் வந்து பாருங்கள், அவ்வளோதான்.